சும்மா சும்மா போய் ஊரெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், நமக்கு கால் இருக்காது, நமக்கு ஓன் இருக்கும். தோத்திரம் பிரைஸ்ல சும்மாவாது அவட போய் பார்ப்போம். இப்ப நினைச்சு பாருங்க, தோத்திரம் இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டா. மொர்தெகாய் எங்க இருக்கான்? அரண்மனை வாசல்ல வேலைக்காரனா இருக்கான். இப்ப மொர்தெகாய் நினைச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து மாறி இருக்கலாமா, மாறி கூடாதா? ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஏண்டி உன்னை வளர்த்தேன், உன்னை ஆளாக்குனேன், இன்னைக்கு ராஜகுமார்த்தியா உன்னை மாற்றி தோத்திரம் போய் உட்கார்ந்துருக்கேன், நான் நீ அரசா இந்த முற்றத்துல உட்காரலாமா தோத்திரம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, எஸ்தர் நினைச்சிருந்தா இவனுடைய மொர்தெகாயினுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றி இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. தோத்திரம் என்ன வளர்த்த ஒரு தகப்பன் தோத்திரம் அனாதை போல இருக்கலாமா? அனாதையா இருந்த எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது, நான் இனி அவரை எப்படி அனாதையா விடுவேன்னு சொல்லி எஸ்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் அப்படிப்பட்ட ஒரு கனத்தையும் மொர்தெகாய் எதிர்பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன். ஹல்லேலூயா. நீ அங்கே இரு, நான் உன்னை உயர்த்தின ஒரு கர்த்தர் உண்டானால் என்னையும் உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அஷலதரபதபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தகப்பன் அச்ச உன்னை வளர்த்து ஆளாக்குன, ஹல்லேலூயா, உன்னை ஒரு ராஜாத்தியாய் மாற்றின கர்த்தர் உண்டானால், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டானால், ஹல்லேலூயா, அரண்மனை முற்றத்தில் இருக்கிற என்னையும் உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அதெல்லாம் இங்க எழுதப்படல. தோத்திரம் நம்மள நினைச்சுக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமாய்யா, அவன் ஒரு நாள் கேட்கல, வேதத்துல இல்ல. தோத்திரம் அவன் கேட்கல, ஏம்மா என்ன இப்படி உட்கார வச்சுட்டியே? தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்பதை ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தோட தான் இருந்த இடத்திலேயே இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உயர்வுகளையும் கனத்தையும் தாங்களே தேடுக்கிறாங்க. நீங்க தேடாதீங்க. ஒரு நாள் உங்களையே நீங்க உயர்த்திக்காதீங்க, அல்லது உங்களையே நீங்க கனப்படுத்திக்கணும்னு விரும்பாதீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாரானால் அது மிகுந்த ஆசீர்வாதம். Wait for the right time. Hallelujah. இவன் மொர்தெகாய் அரண்மனை வாசலிலே அவன் மிகவும் பொறுமையோடு காத்திருந்தான். Hallelujah. பொறுமையோடு காத்திருந்தான். உன் பொறுமைக்கு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டே. Hallelujah. அவசரப்பட்ட காரியம் என்னவா மாறிடும்? வித்தியாசமா மாறும். நாம் பொறுமையோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் அரண்மனை முட்டையில இருக்கான், தோத்திரம் இவன் ராஜாத்தியாய் சரி இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா தோத்திரம் இவன் நினைச்சிருந்தா மொர்தெகாய் ஈஸியா மேல வந்திருக்கலாம். ஆனா காரியங்கள் மாறுதலா முடியுது, மாறுதலா முடியும். என்ன மாறுதல்னா தோத்திரம் அவ்வளவு ஈஸியா ஒரு உயர்வையும் ஒரு மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு மொர்தெகாய்க்கு ரகசியமாக ஏதோ ஒன்று பின்னாடி நடக்குது. ஹல்லேலூயா. அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய, துன்பம் வரக்கூடிய ஒரு காரியம் அவனுக்கு ஹல்லேலூயா நடக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியலையே, நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தேன், நான் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த பாடு? அதே பாடுதான் மொர்தெகாய்க்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இவன் பாம்போல இவன் என்ன அவன் செஞ்ச ஒன்னேன்னா தோத்திரம் ராஜா என்ன பண்ணிட்டார்னா, திடீர்னு ஆமான்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் இந்த ராஜா என்ன செஞ்சார், ஒரு பிரைம் மினிஸ்டரா மாத்திட்டார். ஹல்லேலூயா. தோத்திரம் ஆமான என்ன செஞ்சாரு, பிரைம் மினிஸ்டரா போட்டாரு. தோத்திரம் போட்டுட்டு அவனுக்கு பயங்கர கனத்தையும் அவனுக்கு இதையும் யார் கொடுத்தா? ராஜா. நீங்க அதுல வாசித்தீங்கன்னா, எஸ்தர்ல நீங்க பாத்தீங்கன்னா தோத்திரம் ஆமானுக்கு கிடைத்த கணத்தை பாருங்க. எஸ்தர் 3:12 வாங்க வாசிங்க. முதலாம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் எழுதப்பட்டது.
ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஹalleluya, praise the Lord, hallelujah. அப்ப இந்த ஆமானை என்ன செஞ்சாரு ராஜா? அல்ல உயர்த்தி 3:12 வாசிங்க. தோத்துரும் 12 தானே, 1-2 வாசித்தீங்களா? தோத்துரும், praise the Lord. அப்ப எல்லாரும் இவனை நமஸ்கரிக்க வேண்டும், அல்லது இவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு? மேன்மைப்படுத்தி வச்சுட்டாரு. தோத்துரும். ஆனா என்ன நடக்குது? இந்த மொர்தெக்காய் இவனை என்ன செய்ய மாட்டான்? வணங்க மாட்டான். இவன் இந்த ஆமான் அரண்மனைக்கு வரும்போதும் போகும்போதும் இவன் பாட்டு சாதாரணமா உட்கார்ந்துருப்பான். தோத்துரும். அதை இவன் பார்த்து கொண்டு இவனுக்கு பயங்கர கோபம். ஆமானுக்கு எனக்கு ராஜா இவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கும் போது, அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது, இவன் யாரு என்ன வணக்கமும் சொல்ல மாட்டேங்கிறான். தோத்திரம், என்ன கனப்படுத்தவும் மாட்டேங்கிறான். இவனை நான் என்ன செய்ய போறேன்? க்ளோஸ் பண்ண போறேன். தோத்திரம். இவன் என்ன செய்யக்கூடாது? என் பார்வையிலே இவன் இருக்க கூடாதே, இவனை எப்படியாவது நான் என்ன செய்ய போறேன்? அகற்ற போறேன் என்று ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறான். இதுல என்னன்னா, தப்பு செஞ்சவன் இவன் மொர்தெக்காய் தான் இவனை வணங்கல. ஆனா இவனுக்கு என்ன ஒரு ஆசைனா, இந்த மொர்தெக்காயை ஒண்டி நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த மொர்தெக்காயையும் அவனை சேர்ந்த எல்லா கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக, ஏன்னா அவன் கையில் அவ்வளவு அதிகாரம். ராஜா என்ன சொன்னா, ராஜா கிட்ட இவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஆகினாலே இவனுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் இவனுக்கு இருக்கிற கனத்தையும் அவன் பயன்படுத்தி மொர்தெக்காவையும் அவன் முழு கூட்டத்தையும் அவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி, அல்லது நம்ம வாசிக்கிறோம், அதுல தெரியும் இவன் என்ன பண்ணான்னு. போய் என்ன செஞ்சான்? ராஜாட்ட நிருபங்களை வாங்கி யூதர்களை எல்லாம் என்ன செய்யணும்? சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நிருபங்களை எழுதி அதுல என்ன செஞ்சான்? எல்லாருக்கும் கொடுத்து விட்டான். ராஜாவோட முத்திரம் இவனுக்கு கொடுக்கப்பட்டனால இவன் இஷ்டப்படி எழுதி அதுல இவனே சீல் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான். இப்ப இந்த செய்தியை கேட்ட மொர்தெக்காய், ஆஹா, நமக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? இதை எப்படி நம்ம தாங்கிக் கொள்ள முடியும்? இவ்வளவு நாள் ரொம்ப காமா குவாய்ட்டா இருந்தான். அவன் பார்த்து அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்து இருப்பான். எஸ்தர் பார்த்து ராஜாத்தியா இருப்பா. இதையும் கண்டுகள் அவன் பாட்டு அமைதியா இருந்தான். நான் பாட்டு இப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா ஆல் இன் a sudden something different happened. தன்னை பாதிக்கக்கூடிய, தன் ஜனத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்ட உடனே இதை கேள்விப்பட்ட மொர்தெக்காய் சட்டையை கிழிக்கிறான். சட்டையை கிழிச்சு ஓடு கத்திட்டு அரண்மனை வாசல்ல அவன் புழுதிய தூக்கி போட்டுக்கிட்டு ரெட்டு உடுத்திக்கிட்டு அழுகிறான். அரண்மனை வாசல்ல யாரும் ரெட்டு உடுத்தி கொண்டு ஓலமிடவே கூடாது. ஹல்லேலூயா. ராஜாக்கு அது பிடிக்காது. ஆனால் இவன் செய்யும் போது இந்த செய்தி எஸ்தருக்கு போகிறது. மாதிரி தோத்திரம், உன்னை வளர்த்தவன் தோத்திரம் மொர்தெக்காய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எஸ்தர் உடனே ஆள் விட்டு அனுப்புறான். என்ன காரணம்? ஏன் இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? ஏன் அழுகுறான் அப்படின்னு கேட்டு வைத்த போது, ராஜா முத்திரை போடப்பட்ட அல்லது அந்த நகலை இவன் கொடுத்து அனுப்புறான். இங்க பாரு, ஆமான் பண்ண வேலையை பாரு. நம்ம யூத குலத்தெல்லாம் முடிவு கட்டுவதற்காக அவன் நிருபங்களை எழுதி அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தி சொல்றா, நான் என்ன பண்ண முடியும்? 1 மாசம் ஆச்சு ராஜாவை பார்த்து, அவரு உத்தரவு இல்லாம போனா கொண்டு விடுவாரே, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப மொர்தெக்காய் சொல்றான், தோத்திரம், நீ எழும்பலனா வேற யாரையாவது ஆண்டவர் எழுப்பிடுவாரு. ஹல்லேலூயா. தோத்திரம், நீ எழும்பலனா நமக்கு இதெல்லாம் பிரசங்கம் கிடையாது, அதனாலதான் நான் லேசா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு எஸ்தர் சொல்றா. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து 3 நாள் என்ன இருங்க? 3 நாள் என்ன இருங்க? உபவாசம் இருங்க. 3 நாள் நீங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு, தோத்திரம் 3ஆவது நாள் நான் போய் என்ன செய்யறேன்? ராஜாவை போய் நான் பாக்குறேன். அவர் நான் செத்தாலும் சாப்பிடுறேன். தோத்திரம், அவர் கண்ணில் தயவு கிடைத்தா நான் என்ன செய்யறேன்? நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தோத்திரம் 3 நாள் என்ன நடக்குது? 3 நாள் என்ன நடக்குது? உபவாச ஜபம். ஹல்லேலூயா. 3 நாள் எல்லா யூதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஆமா, தோத்திரம் ரெட்டு உடுத்தி அல்லது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு வர ஆபத்துல இருந்து எங்களை விடுவீங்கப்பான்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. 3 நாள் முடிகிறது. எஸ்தர் ராஜாத்தி தோத்திர ராஜாவை பார்க்கும்படியாய் புறப்பட்டு செல்கிறாள். ஹல்லேலூயா. புறப்பட்டு செல்லும் போது ராஜா பார்க்கிறார், எஸ்தர் நிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு விடுறாரு. ராஜா, எஸ்தர் ராஜாத்தி நிக்கிற மாதிரி இருக்கே, வர சொல்லுங்க அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டி